வணக்கம். நல்ல சுவையான மாம்பழ லஸ்ஸி நான் எப்படி செய்கிறேன் என்றதை செய்து காட்டியிருக்கிறேன். இதுக்கு 2 மாம்பழம் எடுத்திருக்கிறேன். மாம்பழத்தின் தோலை சீவிட்டு அளவான துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன். வெட்டி எடுத்த இந்த மாம்பழ துண்டுகள் முழுவதையும் சேர்க்காமல் அதில் ஒரு கொஞ்சம் மாம்பழ துண்டுகளை எடுத்திருக்கிறேன். இந்த மாம்பழ துண்டுகள் பிறகு லஸ்ஸி செய்த பிறகு இதோட சேர்த்து கொள்றதுக்காக எடுத்திருக்கிறேன். வெட்டி வச்சிருக்கிற இந்த மாம்பழ துண்டுகளை சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 2 ஏலக்காயும் சேர்த்துருக்கிறேன். ஏலக்காயும் சேர்த்து இவ்வாறு நன்றாக அடித்தெடுத்துக்கொள்கிறேன். இந்த லஸ்ஸிக்கு ஏலக்காய் சேர்த்து செய்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும். விருப்பம் இல்லாத நீங்கள் சேர்க்காமல் விடலாம். 3 மேசைக்கரண்டி சீனி எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக இனிப்பு தேவையாண்டா நீங்கள் அதுக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இதோட 1 கப் கட்டியான தயிர் சேர்த்துக்கொள்கிறேன். தயிரையும் சேர்த்து இவ்வாறு நன்றாக அடித்தெடுக்க வேணும். வெள்ளை சீனி உங்களுக்கு சேர்க்கிறது விருப்பம் இல்லையென்றா ப்ரௌன் சுகர் அல்லது சர்க்கரையும் சேர்த்து லஸ்ஸி செய்தீங்களா நல்ல சுவையாக இருக்கும். இவ்வாறு நன்றாக அடித்தெடுத்த பிறகு ஏற்கனவே நான் 500 ml தண்ணியை ஃப்ரீசரில் போட்டு வச்சுருந்தேன். நான் அந்த ஐஸ் தண்ணியை இதோடு சேர்த்து இவ்வாறு நன்றாக அடித்தெடுத்துக்கொள்கிறேன். ஐஸ் சேர்த்த தண்ணீர் சேர்த்து லஸ்ஸி செய்தீங்களாண்டா வெயில் நேரங்களில் குடிக்கும்போது நல்லா இருக்கும். இவ்வாறு செய்து கொடுத்தோம்டா வெயில் நேரங்களில் பிள்ளைகள் நல்லா விரும்பி குடிப்பாங்க. இப்போ லஸ்ஸியை அடித்தெடுத்த பிறகு கொஞ்சமாக ஐஸ் கட்டிகளை சேர்த்துக்கொள்கிறேன். ஐஸ் கட்டிகளை சேர்த்த பிறகு அடித்து வச்சிருக்கிற அந்த லஸ்ஸியை சேர்த்துக்கொள்கிறேன். ஏற்கனவே வெட்டி வச்சிருந்த மாம்பழ துண்டுகளையும் இந்த லஸ்ஸியில் இவ்வாறு சேர்த்துக்கொள்கிறேன். இது கண்டிப்பாக இவ்வாறு சேர்க்கணுமென்று இல்லை. நீங்கள் நல்லா அடித்து குடிச்சிங்களாண்டாலே போதும். இது அழகுபடுத்துவதற்காக சேர்த்துருக்கிறேன். இதுக்கு மேலே கொஞ்சமாக பாதாம் பிஸ்தா சேர்த்துக்கொள்கிறேன். இது கண்டிப்பாக சேர்க்கணுமென்று இல்லை. உங்கள்கிட்ட கஜு இருந்தால் கஜு கூட சேர்த்துக்கொள்ளலாம். நல்ல சுவையான லஸ்ஸி தயாராகிட்டுது. இந்த செய்முறை பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். நன்றி.